ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வெல்றேன். நான் உங்கள் அமி ஃபேமிலியில் ஒட்டி தான் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்காவோட மினிஸ்டர்ஸ் உன் வானத்தின் 2ஆம் நிலவு நான் பார்ட் 9 தான். போன பாட்டு வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன நினச்சிங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ போன பாட்டில் இந்த அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். போன பாட்டில் ஒரு வழியாக நீங்களும் ஜங்குக்காவும் உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி அண்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய லவ் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜங்குக் லூனாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டில் ஃபேமிலியாக 3 பேரும் பயங்கரமாக அரட்டை அடித்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ லூனாவும் செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஸோ இப்படியே இந்த ஹாப்பினஸோட வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாரு ஜங்குக் உங்கள் 2 பேரையும். ஸோ நைட் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டின்னரையும் வெளியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஒரு மாதிரி லேட் நைட் ஆகிடுது. ஸோ லூனா கார்லேயே நல்லா தூங்கிடுறா அவங்க மடியில். இப்போ நீங்கள் கார் விட்டு இறங்கிட்டு லூனாவை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ வீட்டில் போயிட்டு பெட்டில் லூனாவை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டுறீங்க. அவள் நல்லா அசந்து தூங்கிட்டுருக்கா. இப்போ அவளை படுக்க வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்துருக்குறீங்க. டக்குன்னு ஜங்கு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே சுற்றி விடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக டான்ஸ் ஆடின மீனிக்கு ஒரு மாதிரி சுற்றிட்டு அவர் மேலேயே விழுகிறீங்க. ஜங்கு என்ன பண்ணுறீங்க? லூனா இருக்கா, அவள் தான் தூங்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்க நிற்கலை தென் சின்னலெல்லாம் அப்படியே கிஸ் கொடுத்துட்ருக்காரு. ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் முழிச்சிட்டான்னா அப்புறம் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு அவங்கள அப்படியே லெஃப்ட் பண்ணி ஹாலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. ஜங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? விடுங்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு வர ஆஃபீஸ் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கா தூங்க வைக்கிறதுக்காக என்னென்னவோ பேசி பார்க்குறீங்க. பட் அவர் அப்படின்ற மாதிரி ஹாலில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு பயங்கரமாக வந்து கெஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்கு லூனா முழிச்சு வந்துட்டான்னா அவ்வளோதான் ஜங்கு, மானமே போயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். ஏய், பிள்ளைய பற்றி யோசிக்கிற, புருஷனை பற்றி கொஞ்சமாவது யோசிடி. யோசிக்காமையா இருக்காங்க? அதான் எனக்கு ஃபுல்லாக எங்கே தானே இருந்தோம். எதுவாக இருந்தாலும் இன்னொரு நாள் பார்த்துக்கோங்க. இப்போ வேணாம், லூனா எந்திரிச்சிட்டானா அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே லெஃப்ட் பண்ணிட்டு பால்கனி இல்லையா உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஐயோ ஜங்கு, அவளை தனியாக அங்கே படுக்க வச்சுட்டு அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பால்கனிலே இறங்கிக்கிறீங்க. ஹே, உனக்கு என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையாடி, ஏன் இப்படி நான் படுத்துற அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படி சிரிச்சுட்டு ஜங்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? லூனா அப்படி தனியாக இருப்பா. ப்ளீஸ் டி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சரி நம்ம வேணும்னா நாளைக்கு லூனா ஸ்கூல் போனதுக்கப்புறமேட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ஆஃபீஸ் போகலாம், இப்போ வேணாம், ஓகே ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜங்கு க்யூட்டாக அவங்கக்கிட்ட கோச்சிட்டு அப்படியே பால்கனிலாம் அந்த பக்கமாக திரும்பி நின்றுக்கிறாரு. ஜங்கு என்னது இது, குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹிப்பை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. ஆனால் அவரை 2 கையும் அந்த காம்பவுண்டில் வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு, வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர் ஹேண்ட்ஸ்குள்ளே அப்படியே போயிட்டு அவரோட ஷோல்டரில் 2 கையும் போட்டுட்டு சரி குழந்த மாதிரி பண்ணாதுங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு கம்பெனிக்கு சிஓ மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களை க்யூட்டாக பார்த்துட்டு ஏய், நான் ஒன்றும் இப்போ உன் கம்பெனியோட சிஓ கிடையாது, உன் புருஷன், புரிஞ்சதில்ல அப்படிங்கிறாரு. ஐயோ ஜங்கு உங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எக்கி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவரை சிரிச்சுட்டு அவங்கள அப்படியே பேக்கேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பயங்கரமாக வந்து சிரிச்சுட்டு அவர் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் ரூம் போயிட்டு பயங்கரமாக வந்து உங்களுக்கெல்லாம் ரொமான்டிக்காக ஒரு நைட் போகுது. ஸோ ஆஃப்டர் 1 ஹவர் நீங்கள் அப்படியே பயங்கரமாக டயர்டாகிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜங்கு எப்போயாவது நம்ம போகலாம் வாங்க, அவள் தனியாக தூங்கிட்டுருக்கா, அப்புறம் எழுந்திரிச்சிட்டான்னா பயந்துட போகிறான்,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கூட ரொமான்டிக்காக அப்படியே அங்கங்கே கிஸ் வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி விட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப லவ்வபுளாக அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ லூனா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவள் அப்படியே உருண்டு ஒரு கார்னர் சைடு போயிட்டா. ஸோ நீங்கள் அப்படியே சென்டரில் படுத்துக்கிறீங்க. அந்த பக்கமாக ஜங்குக் படுத்துக்கிறாரு. நீங்கள் லூனா மேலே கை போட்டிருக்கீங்க. தென் ஜங்குக் உங்கள் 2 பேர் மேலேயும் சேர்த்து கை போட்டுட்டு அப்படியே 2 பேரையும் சேர்த்து ஹக் பண்ண மாதிரி தூங்குறாரு. ரொம்ப நிம்மதியாக ஒரு அழகான ஃபேமிலியாக ஃபுல்ஃபில்டாக நீங்கள் தூங்குறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படியே அந்த நைட் ரொம்ப அழகாக போக நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் 3 பேரும் எந்திரிச்சு படப்படான்னு கிளம்பி கடகடன்னு வேகமாக ஓடி ஸ்கூலுக்கு போயாச்சு. தென் ஆஃபீஸ்க்கும் 2 பேரும் போகிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்பயும் இருந்ததை மறந்து ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஒன்றா கார்லேயே போயிடுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஜங்குக் நான் அங்கேயே இறங்கணும்ல, ஐயோ மறந்துட்டேன், இப்போ யாராவது உங்கள் கூட நான் வர்றதை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு மாதிரி பதறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே பார்க்கிங் போயிட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே யாரும் இல்லை, நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கார் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. இப்போ நீங்கள் இறங்கிட்டு ஃப்ரெண்டில் அப்படியே கடன்னு போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கார்லேருந்து இறங்கி அப்படியே வராரு. இப்போது நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் ப்ளேஸ் போய்ட்டு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒர்க்கில் உட்காடுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. லைக் ஒரு ஃபுல்ஃபில்டான ஃபீல் இருக்குது. ஜங்குக் இப்போ உங்களை க்ராஸ் பண்ணி அப்படியே அவரோட கேபின் போகிறாரு. ஸோ போகிற மனுஷன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் கரெக்டாக அந்த டைம் பார்க்குறீங்க. உங்களை பார்த்து கண் அடிச்சுட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு கண்ணை 2த்தையும் வெடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ எப்பவும் இல்லாமல் ஜங்குக்கும் இன்றைக்கி ரொம்ப ப்ரைட்டாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். ஸோ அவர் அப்படியே ரசிக்கிறீங்க. ஸோ இந்த ஹாப்பி மைண்டோடையே உங்களோட நியூ டிசைனிங் ஒர்க்கு, மாடர்ன் ஒர்க்கு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆல்ரெடி இருக்கிற மாடலெல்லாம் வந்து கரெக்ஷன் பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஆர்வமாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது பின்னாடி ஒரு பொண்ணு மேம் அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சார் உங்களை கேபினுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. இப்போ உங்களுக்கு உங்களே அறியாமல் ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் போகல அப்படின்னதும் உங்கள் டேபிளோட மொபைல், அதாவது அந்த டெலிஃபோன் இருக்கும்ல, அதில் ரிங் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஒர்க்கு பண்ணிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு ஒரு கையில் வந்து அந்த காலை எடுத்து ஹலோ அப்படின்றீங்க. ஏய் உன்னை கூப்பிட்டா வர முடியாது உன்னால் அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு சிரிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு முக்கியமான ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் என்ன விட உனக்கு என்னடி முக்கியமான ஒர்க்கு, இப்போ நீ அங்கே வரல நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சிரிச்சுட்டு நீங்கள் வந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை, பரவாயில்லையா அப்படின்றீங்க. ஏய் என்ன குழப்பா, நான் வரமாட்டேன்னு நினைக்கிறியா, இப்போ நீ வரல நானே வெளியே வந்துடுவேண்டி. சரி வரேன் ஒரு 2 மினிட்ஸ், இப்போவே வர. ஐயோ சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு உங்களோட ஹேரெல்லாம் லைட்டாக சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. இப்போது அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் வந்துட்டு என்னடா இந்த பொண்ணு குசுன்னு பேசிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போகுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்த கொஞ்ச நாள்லேயே ஜங்குக் உங்களை அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறது, தென் உங்களை வந்து அடிக்கடி கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது, அது நடக்குது இது நடக்குது எல்லாமே போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ காசிப்ஸ் கிளம்ப ஆரம்பிக்குது. இப்போது நீங்கள் உங்களோட கேபின், அதாவது ஜங்குக்கோட கேபினுக்கு போய்ட்டு டோர் நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுமே ஜங்குக் அப்படியே எழுந்திரிச்சு வேகமாக நடந்து வந்து உங்கள் 2 சைடு இப்போயும் க்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு ஷோ ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவர் அப்படியே பேக்வேர்டில் உங்களை தள்ளிகிட்டே போயிட்டு வாலில் பின் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த டோரையும் லாக் பண்ணிடுறாரு உள்ளே இருந்து. ஸோ ஒரு மாதிரி பயங்கர ரொமான்டிக்காக அவங்கக்கிட்ட கிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. இப்போ 2 பேருக்கும் பயங்கரமாக மூச்சு வாங்க. அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவரோட ஃபோர்ஹெட் வச்சுட்டு அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே அவரை பார்த்துட்டு, என்னது இது? முன்னாடியெல்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கே அவ்வளோ யோசிப்பீங்க, இப்போ என்ன பேசவே மாட்றீங்க டைரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் லவ் யூடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே அவரை பார்க்குறீங்க. என்னன்னே தெரில, இப்போலாம் நீ இல்லாமல் இருக்கவே முடியல, என்ன என்னமோ பண்ணிட்டடி அப்படின்றாரு. இப்போ உங்களுக்கு நல்லாவே சிரிப்பு வருது. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு குனிஞ்சு சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சோஃபாவில் பொட்டுன்னு விழுகிறாரு. என்ன ஜங்குக் இது? இது ஆஃபீஸ் வேலை இருக்குது, நம்ம இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்ன விடுங்களேன் ப்ளீஸ், நான் போகணும் அப்படிங்கிறீங்க. ஏய் கொஞ்ச நேரம் இரண்டி, நான் இந்த ஆஃபீஸோட பாஸ், நான் சொல்கிறேன்ல கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு, நான் உங்கள் வீட்டோட பாஸ், ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்றீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆஹா தேறிட்டடி, ரொம்ப தேறிட்ட அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு, சரி நான் போகிறேன், என்னை விடுங்க, அப்புறம் யாருக்காவது ஏதாவது தோண ஆரம்பிக்க போதும், சும்மாவே ஏதோ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்னு வேறு தெரியல, ஆனால் அடிக்கடி நான் அவங்க கேபின் வர்றது இதுக்கு மேலே வேண்டான்னு தான் தோணுது அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, அதெல்லாம் முடியாது, நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போல்லாம் நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் தான் முளைக்க வேண்டியதாக இருக்குது. சரி நான் வரேன், இப்போ என்னை விடுறீங்களா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேருந்து அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. மறுபடியும் அவர் லேப்பில் போய் உட்காந்துடுறீங்க. ஜங்குக் என்னது இது, விளையாடிட்டு இருக்காதீங்க, விடுங்க, நான் போகணும், ஆல்ரெடி நான் வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான், எல்லோரும் கன்ஃபார்மே பண்ணிவிடுவாங்க, பண்ணிட்டு போகிறாங்க, விட்ரி. என்னது இது, நீங்கள் தான் நான் ரிவீல் பண்ண மாட்டேன், டைம் ஆகும், எப்போ பண்ணணுமோ அப்போ தான் பண்ணுவேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன புது டெசிஷன் அப்படின்றீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் சீக்ஸில், அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், யார் என்ன சொன்னாலும் நீ எதையோ காதில் வாங்கிக்காத, புரிஞ்சுதா? என்னமோ சரி போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை லேப்லேருந்து எழுந்திரிச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக அவரோட சேரில் போய் உட்காந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கேயுமே அவர் வந்து அடிக்கடிக்கா உங்களோட சைடில் இருக்கக்கூடிய கேமராவில் உங்களை அப்பப்போ பார்க்குறாரு. ஒரு மாதிரி அழகாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பக்கத்தில் உங்ககிட்ட சிரித்து பேசுகிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. உங்களுக்கே தெரியாமல் உங்களை ரசிக்கிறதெல்லாம் ஒரு தனி ஃபீல் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களை அவ்வளோ ரசிக்கிறாரு. உங்கள் மேலே கண்ணாப்பின் அளவாக அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தேவங்க சொன்ன மாதிரி அவரை மிஸ் பண்ண லைஃப்பை விட உங்கள் கூட அவரை லீட் பண்ணுற லைஃப் அவருக்கு இன்னும் பெஸ்ட்டாக அண்ட் இன்னும் அதிகமான லவ்வில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உண்மையிலே நீங்கள் ஒரு மேஜிக் அண்ட் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஸோ இதே ஹாப்பினஸோட உங்களோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஜங்குக் இப்போ கேபின்லேருந்து வெளியே போகிறாரு. அவரோட கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகும்போது நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, அவரை வெளியே போகிறத. ஸோ உங்கள் மொபைல் எடுத்து அவருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஒன்றா வந்து ஆஃபீஸ் முடிச்சு போகணும் அப்படின்றது அவருக்குமே ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். பட் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நீங்கள் கேபில் தான் போவீங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னதும் அவர் ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்பவும் உங்களை வந்து மார்னிங் இறக்கி விடுவார்ல, அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி உங்களோட பேக்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவரோட காரில் போய்ட்டு ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ லூனாவை பிக் பண்ணுறதுக்காக நீங்கள் 2 பேருமே ஒன்றாவே போகிறீங்க. எப்போவுமே ஜங்குக் மட்டும்தான் வருவான். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னதும் லூனாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்களுக்கு வந்து சீக்ஸில் கிஸ் தந்துட்டு அப்படியே உங்கள் மடியில் ஏறி உட்காந்துக்கிறா. இப்போ ஜங்குக் லூனாவை பார்த்து க்யூட்டாக வந்து போட் பண்ணுறாரு. இப்போ லூனா வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு ஜங்குக் கிட்டேயும் எட்டி போயிட்டு கிஸ் தந்துட்டு அப்படியே உங்கள் லேப்பில் உட்காந்துக்கிறா. இப்போ ஜங்குக் அப்படியே தள்ளி வந்து லூனாவுக்கும் கிஸ் தந்துட்டு உங்களுக்கும் அப்படியே கிஸ் தரா.
நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. தென் லூனாவும் ஜங்குக்கு இப்படி பண்ணுறத பார்த்தோன்னே ரொம்ப சிரிக்கிறா. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேமிலியாக அப்படியே அந்த காரில் வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ வீட்டுக்கும் போயாச்சு. தென் லூனா அவளோட ஹோம் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அண்ட் தென் வீடெல்லாம் ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க. எனக்கும் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்க கூட செம்ம க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவரையும் சமாளித்து வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வழி ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் லூனா வேறு அப்பப்போ உங்களை கூப்பிட்டு அந்த டவுட் இந்த டவுட்டுன்னு கேட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் அவளுக்கும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே போக ஜங்குக்கோட கபோர்டு ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு ட்ராவில் நிறையா திங்ஸாக அவர் போட்டு கலைச்சி வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ கலைஞ்சி போய் கிடக்குது அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது குட்டியாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ என்ன அப்படின்ற மாதிரி அதை எடுக்கிறீங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஜங்குக்கோட ஃபோட்டோவும் தென் இன்னொரு கேர்ளோட ஃபோட்டோவும் இருக்குது. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அப்படியே லூனா மாதிரியே இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா நோட் பண்ணும்போது தான் தெரியுது ஜங்குக்காவும் லூனாவோட அம்மாவான அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் மேரேஜ் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்கள பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அவரோட கபோர்ட் முன்னாடி நீங்கள் நின்றுட்டுருக்கிறத அவர் நோட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வந்து பேக் சைட்லேருந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே முன்னாடி பார்க்குறாரு. உங்கள் கையில் இந்த கார்டு இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே உங்கள் ஃபேஸை லைட்டாக வந்து ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த கார்டை பார்த்துட்ருக்கீங்க. லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ டக்குன்னு அவர் டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்து அந்த ஃபீல்லே புரிஞ்சுக்கிறீங்க அவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த கார்டை க்ளோஸ் பண்ணி அந்த ட்ராக்குள்ளே வச்சுட்டு உங்கள் ஐஸை லைட்டாக அவருக்கு தெரியாமல் தொடச்சிட்டு ஒன்றும் இல்லை சும்மா க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆக போகிறீங்க. இப்போ பிடிச்சி நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் உனக்கு இதை பிடிக்காதுன்னு அன்றைக்கி நீ தயங்கிட்ட சொன்னல, அதனால தான் நான் இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்துட்டு அப்படின்னா தெய்வங்கிட்ட நான் பேசினது எல்லாத்தையும் உங்ககிட்ட தெய்வம் வந்து சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி அன்றைக்கி நான் தெய்வங்களோட காலில் இன்றைக்கி பேசினதெல்லாம் டைரெக்டாக கேட்டுட்டு தாண்டி இருந்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் ஷாக்டாக அவரை பார்த்து க்யூட்டாக அவரை முறைக்கிறீங்க. அவரை லைட்டாக சிரிச்சிட்டு சாரி நான் அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கக்கூடாதா, இருந்தாலும் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சேன், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், சாரிடி. ஆனால் அப்போ நீ சொன்னதுலேருந்து தான் எனக்கு உன்னை பிடிக்கவே ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. சரி ஓகே நான் போய் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை விட நகல போகிறீங்க. இப்போ டைட்டாக உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு எங்கள் பாரு வயன், உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்கிட்ட எந்த விஷயமும் இல்லை. இது உனக்கு பிடிக்கலனாலும் இது ஒன்று மட்டும்தான் உங்ககிட்ட நான் இன்னும் ஷேர் பண்ணாத விஷயம். ஸோ இதையும் நான் ஓப்பனாக பண்ணிடணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் கேளு அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அது ஆனா நாங்கள் 2 பேரும் ஒன்றா காலேஜில் படித்தோம், அப்படியே லவ் ஆச்சு. ரொம்ப நல்லா தான் எல்லாம் போய்ட்டு இருந்துச்சு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறமேட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சோம். 2 வீட்லேயுமே ஒத்துக்கலை. ஆனால் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அம்மாவையும் அப்பாவும் ஒத்துக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணி எல்லாம் நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த டைமில் தான் நான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஸ்டார்டிங்கில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. எல்லாத்துக்குமே அவள் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாள். இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல நான் லாஸாக ஃபீல் பண்ணப்போலாம் என்னை நிறையா பூஸ்ட் பண்ணது அவள் தான். எனக்கு நிறையா சேர் அப் பண்ணான். அதுக்கப்புறம் என் கம்பெனி நல்லாவே ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் அவள் கன்சீவ் ஆனா. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக அவள் டெலிவரி டைமில் இறந்துட்டா.
லூனா பிறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவள் இறந்துட்டான்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. அண்ட் லூனாவை ரொம்ப தப்பாக பேசினாங்க. எல்லாமே லூனாவால் தான்னு. அதுக்கப்புறம் எனக்கு யாரு கூட இருக்க பிடிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் அம்மாவும் அப்பாவும் லூனாக்காக என்னை இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் என்னால் ஆனாவை மறக்க முடியல. அதனால் நான் அதெல்லாம் வேணான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நானே லூனாவை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே லூனாவை எப்போவுமே தப்பாக தான் பேசுவாங்க. லூனா பிறக்காமல் இருந்திருந்தா அவங்க பொண்ணு இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்திருப்பா அப்படின்னு ரொம்ப பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நானே முதல்ல ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். அந்த டைமில் இவங்க பேசுகிறதெல்லாம் என்னால் சுத்தமாக கேட்கவும் முடியல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அப்படி பேசிடுவாங்களோன்ற பயத்தில் தான் லூனாவை கூப்பிட்டுட்டு நான் தனியாக வந்துட்டேன். அதுலேருந்து நான் தனியாக தான் லூனாவை பார்த்துக்கிட்டேன். எனக்கு லூனானா ரொம்ப பிடிக்கும். அவள் மட்டும்தான் என் உலகம். அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு நீ என் லைஃப்பில் வந்தியோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு லூனாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னையும் பிடிக்கும். நான் என்னோடய லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த பொண்ணுமே இல்லைன்னு தான் நினச்சி வாழ்ந்துட்டுருந்தேன். அது எல்லாத்தையும் நீ மாற்றிட்ட. நீ வந்ததுக்கப்புறமேட்டு நான் என் பாஸ்ட் பற்றி நினச்சி என்னோடய லூனாவை பற்றி நினச்சி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லா இடத்துலையுமே எனக்கு தேவங்கனா சப்போர்ட்டிவாக இருப்பான். என்னோடய காலேஜ்லேருந்து என் லைஃப்பை இப்போ வரைக்கும் அவன் ஒருத்தன் தான் கரெக்டாக புரிஞ்சு என் கூட இருக்கான். ஆனால் அவனே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா? நான் இழந்த லைஃப்பை விட உன் கூட நான் வாழ போகிற லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும்னு. அவன் சொல்லும்போது எனக்கு அது கன்ஃபார்ம் பண்ணிக்க தெரியலை. ஆனால் அதுக்கப்புறம் நானே ஃபீல் பண்ணேன். நான் மிஸ் பண்ண லைஃப்பை விட இப்போது உன் கூட நான் லீட் பண்ணிகிட்ருக்கிற லைஃப் எனக்கு செகண்ட் சான்ஸ். என்னோடய காட் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டியர் ஐஸோட பேக் சைடு நின்றுட்டுருக்குற ஜங்குக்கை அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐ ரியலி லவ் யூ அயன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா எதையும் நினச்சி நான் பயந்ததும் கிடையாது. நான் எதையும் நினச்சி கவலைப்பட்டதும் கிடையாது. என்ன சொல்லணும்னா நீ வந்ததுக்கப்புறம் தான் ஜங்குக் மறுபடியும் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கான். தயவு செஞ்சு நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு லைட்டாக உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு திரும்புகிறீங்க. அப்படியே ஜங்குக்கு இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. அவருக்குமே ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் ஃபுல்லாகி நிற்குது. நீங்கள் அப்படியே உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு அவரோட ஐஸை ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி ஐ லவ் யூ டு ஜங்குக். நான் கூட அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, உங்கள் லைஃப்பில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லணும்னா நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கல. அன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல, எனக்கு உங்கள் மேலே எப்போவுமே கோவம் வந்ததே கிடையாது. என்ன சொல்ல போகணுன்னா என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நான் எப்படி மிஸ் பண்ண நினைப்பேன். ஐ ரியலி லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவருமே ரொம்ப ஹாப்பியாக உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. அவங்க ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக டோரை டமார்னு ஓப்பன் ஆகுது. 2 பேரும் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஹாலுக்கு ஒரு பக்கமாக போயிடுறீங்க. இப்போ லூனா நோட்டும் பென்சிலும் எடுத்துகிட்டு அயன் உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிடுறது, காது கேட்குதா இல்லையா, எனக்கு இந்த சம் போடவே முடியல, சொல்லி கொடு அப்படின்னுட்டு பெட்டில் ஏறி உட்காரா. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் தூசியே இல்லாத இடத்துல தூசி தட்டுற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அவரை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு சரி வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் உட்காந்து அவளுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கிறீங்க. அவளும் ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதை பார்த்துட்டு அப்படியே போட்டுட்ருக்கா. இப்போ உங்கள் 2 பேரையும் பார்த்து ஜங்குக் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ போகிற ஜங்குக்கை பார்த்து நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க சம் சொல்லி தரதை. ஸோ இப்படியே டைம் ஓடுது. ஸோ அந்த டேவும் நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேமிலியாக தூங்கிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏதோ சத்தம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உருண்டு புரண்டு எழுந்துக்கிறாரு. பார்த்தா ஹாலில் வந்து ஒரு 2-3 பேர் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு பெட்ஷீட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நெளிச்சு கொடுத்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. வெளியே பார்த்தா ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. ஸோ லூனா அவங்க கூட செம்மையாக விளையாடிட்டு இருக்கா. நீங்கள் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் பார்த்ததும் எழுந்திரிச்சிட்டிங்களா, சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிள் ஆண்டி கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஆண்டி வந்து லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்குமா, ஓகேயா, நீங்கள் 2 பேரும் வந்து நார்மல் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஓகே தான், ஃபைன், நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸில் ஜங்குக்கும் அங்கே வந்துடுறாரு. இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு வந்து ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு மாதிரி கேஷுவலாக சேஞ்ச் ஆகி சாப்பிட்டுட்ருக்காரு. ஜங்குக்கை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி வந்து ஜங்குக்கை பார்த்து அவ்வளோ இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆகுறாங்க. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் கேஷுவலாக ஜாலியாக எல்லார் கூடயும் பேசிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போது பேரண்ட்ஸ் அப்படியே யோசிச்சுட்டு லூனாவுக்கு வந்து லீவ் தானே, நாங்கள் கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் வந்து அப்படியே யோசிக்கிறான். பட் லூனா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு போகலான்னு ஏஞ்சி நின்று குதிக்க ஆரம்பிச்சிட்டா. செம்ம ஹாப்பியாக அவள் அவ்வளோ எக்ஸைட் ஆகுறத பார்த்ததும் நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன ஆண்டி பெர்மிஷன்லாம் கேட்குறீங்க, கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக் சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ லூனாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அவள் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு ஜங்குக்கு மேலே தாவி குதிச்சு கிஸ் கொடுத்துட்டு ஜாலி நான் போயிட்டு வரேன் பாட்டி தாத்தா கூடன்ற மாதிரி செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டு உள்ளே போய் கிடக்குற ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அவள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னதும். ஸோ அப்படியே 2 பேரும் வெளியே நின்றுட்டு அவங்க 3 பேருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க. இப்போ ஜங்குக்கு உங்கள் கூட செம்ம ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி எப்படா ஃப்ரீ டைம் கிடைக்காது அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்குற மனுஷன் ஸோ டைம் கிடச்சிருச்சு விடுவாரா, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு உங்கள் கூட. ஸோ அப்பப்போ உங்களுக்கு லூனா கால் பண்ணி நான் இங்கே இருக்கேன், இது பண்ணிகிட்ருக்கேன், இது வாங்கினேன், எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ ஒரு மாதிரி அந்த டேவே ஒரு ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில்டான டேவாக உங்கள் எல்லாருக்குமே போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி அந்த டேயோட நைட்டும் வருது. லேட் நைட் ஆனதுனால லூனாவோட கிராண்ட்மா வந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி நைட் நாங்கள் எங்கள் வீட்டிலே வச்சுக்கிறோம், நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அந்த டே நைட்டுமே உங்கள் 2 பேருக்கும் செம்ம ரொமான்டிக்காக போகுது. ஸோ ஜங்குக்குமே இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஆகிடுது. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் லூனாவை வச்சு தான் வந்து நோ சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ லூனாவே வீட்டில் இல்லை அப்படின்னதும் உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக ஆகிடுது. அதாவது உங்கள் 2 பேருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு உங்களோட ரொமான்டிக் லைஃப் போக ஆரம்பிக்குது. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அந்த டேவே உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போகுது. ஸோ இப்போ ஜங்குக் அவனோட அம்மா அப்பா கிட்ட நார்மலி கொஞ்சம் கேஷுவலாக ஆகிட்டான் அப்படின்றதுனால அவங்களும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வர்றது, லூனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அடிக்கடி அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறது, தென் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ உங்களோட லைஃப்மே ரொம்ப ஹாப்பியாக லீட் ஆகுது. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அடிக்கடிக்கு உங்களுக்கு கால் பண்ணுறது, தென் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்ற எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கூடையும் பேச ஆரம்பிச்சு இப்போ கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட பேசுகிறீங்களோ இல்லையா, ஜங்குக்கும் லூனாவும் பயங்கரமாக அரட்டை அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ
ஃபுல்ஃபில்டு ஃபேமிலியா நீங்க வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஜங்குக், லூனா கிடைச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்னு தோன்ற மாதிரி, ஜங்குக்கு நீங்க அவனுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் தோணிட்டுருக்கு. ஸோ உங்க 2 பேருக்குள்ளேயும் குட்டி குட்டி ஃபைட்ஸ், குட்டி குட்டி ரொமான்ஸ், குட்டி குட்டி க்யூட்டான அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா அப்படியே மூவ் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் பயங்கரமா ஜாலியா மூவ் ஆகி போயிடுது. ஸோ எப்பவும் போல அந்த அன்னைக்கும் அவள ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு நீங்க ஆஃபீஸ்க்கு வரீங்க. ஸோ நீங்க பார்க்கிங்கில வந்து கார்லேருந்து இறங்கி உங்களோட கேபினுக்கு போயாச்சு. ஜங்குக் அவனோட கேபின் போயாச்சு. அந்த டே எப்பவும் போல கேஷுவலா வந்து போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க ஒர்க் பார்த்துட்டே இருக்கும்போது, சடன்லி ஒரு மாதிரி கேர் ஆகி மயங்கி கீழ விழுந்துடுறீங்க. உங்க கேபின் பக்கத்தில இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி பயந்துட்டு டக்குன்னு தண்ணியெல்லாம் தெளிச்சு உங்கள எழுப்ப ட்ரை பண்றாங்க. பட் நீங்க எந்திரிக்க மாட்றீங்க. ஸோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்க ஆஃபீஸ் பக்கத்தில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க போயிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் அந்த டாக்டர் வந்து உங்க கூட இருந்த அந்த கொலீக்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.